90% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ராங்காக தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுடைய லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய லேர்னிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற சிலபஸ் எல்லாமே த்ரோ பண்ணிவிட்டு நீங்களா ஒரு சிலபஸ் வந்து மேக் பண்ண வேண்டியிருக்கும். இதை மேக் பண்ண நீங்கள் மோஸ்ட் காமனாக இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற ஜாப் போர்ட்டல் சைட்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நோக்ரி, டைம்ஸ் நவ், மான்ஸ்டரண்ட். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு எந்த ரோல் தேவையோ, எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ குறைஞ்சது 10-15 ஜாப் போஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அது எல்லாமே நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 ஜாப் போஸ்ட்லையுமே 10 பாயிண்ட் காமனாக தான் இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 5 பாயிண்ட்டுமே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இதே மாதிரி லிங்க்டின் இந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணதில் காமனாக உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் தான் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்கள் செல்ஃப் லேர்னிங்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 15 பாயிண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த சிலபஸை உங்களோட இன்ஸ்டியூட் கிட்ட கொடுத்து இது எல்லாமே கவர் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த சிலபஸில் மிஸ் ஆகிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரைனர் கிட்ட கொடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த ஜாப்பை கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டர்னை ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்கூல் டைமில் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதும் போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸை வந்து எடுத்து நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அதுலேயும் ஒரு பாசிங் மார்க்கான எல்லா கொஷின்ஸும் வந்திருக்கும். ஸோ அதே தான் நம்ம இங்கே ஜாப் கிராக் பண்ணவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், யூ வில் கெட் 100% சக்ஸஸ்.